மதி சமையலை முடித்துவிட்டாளா என்று ராஜலட்சுமி சமையலறை வாசலிலேயே எட்டி எட்டி பார்த்து கொண்டே இருந்தார். நேரம் மதியத்தை தாண்டியிருந்ததால் ராகவனுக்கும் சுரேஷுக்கும் பசி அதிகமாக இருக்கும் என்று நினைத்த அவர், ஏய் மதி, இன்னும் சாப்பாடு ரெடியா ஆகலையா? மாமாவுக்கு பசி தாங்காது, சீக்கிரம் எடுத்து வை, சுரேஷும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவான் என்று சத்தமாக கூறினார். அதை கேட்ட மதி எந்த பதற்றமும் இல்லாமல் அமைதியாக, சாப்பாடு எல்லாம் ரெடி அத்தை என்று சொல்லிவிட்டு உணவை எடுத்து வந்து மேசையில் அழகாக பரிமாறினாள். அதை பார்த்த மலருக்கு மட்டும் மனதில் ஒரு பயம் வந்தது. மதி, இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. அத்தை, மாமா தினமும் பல வகை சாப்பாட்டுக்கு பழகியவர்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்து கருத்து தெரிவிக்கவும். மேலும் இந்த கதையில் உங்களுக்கு மிகவும் பிடித்த கதாபாத்திரம் எது என்பது குறித்த உங்கள் கருத்தை கீழே உள்ள கருத்து பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இத பார்த்ததும் கண்டிப்பா திட்டுவாங்க என்று மெதுவாகச் சொன்னாள். ஆனால் மதி சிரித்தபடியே, அக்கா, நான் எல்லாருடைய உடம்பு நிலைய பார்த்துத்தான் சமைச்சிருக்கேன். சுகர், பிபி இருக்கிறவங்களுக்கு அதிக எண்ணெய், அதிக காரம் நல்லதில்லை. அதனால உடம்புக்கு நல்லது என்னவோ அதத்தான் செஞ்சிருக்கேன் என்று நிதானமாக பதில் கூறினாள். மலர் இன்னும் கவலையுடன், நீ சொல்றது சரிதான், ஆனா அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, கோபத்துல என்ன வேண்டுமானாலும் பேசுவாங்க என்றாள். அதற்கு மதி, உண்மை பேசுறவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நான் யாரையும் அவமதிக்க வரல, நல்லதுக்காகத்தான் செய்யறேன். யாராவது கேள்வி கேட்டா பதில் சொல்வேன். அதுக்காக என் குணத்தை மாத்திக்க முடியாது என்று உறுதியாகச் சொன்னாள். அந்த நேரத்தில் ராஜலட்சுமியும் ராகவனும் மேசைக்கு வந்து அமர்ந்தனர். தட்டில் இருந்த உணவை பார்த்தவுடன் ராஜலட்சுமியின் முகம் மாறிப்போனது. இது என்ன சாப்பாடு? இத்தனை நேரம் சமையலறைக்குள்ளிருந்தது, இதை செய்தானா? 2 காய்கறி, சாம்பார், முட்டை, மோர், இதெல்லாம் ஒரு மதிய சாப்பாடா என்று கத்த ஆரம்பித்தார். ராகவனும் முகத்தை சுளித்தபடி அமைதியாக இருந்தார். மலருடனே, அத்தை, எல்லாமே நல்லதுக்குத்தான், ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்க என்று சமாதானப்படுத்த முயன்றாள். அந்த வார்த்தைகளை கேட்ட ராஜலட்சுமி இன்னும் கோபமாக, எனக்கு என்ன சாப்பிடணும் எனக்கு தெரியும், என் வீட்ல எப்படி சாப்பிடணும்னு நீங்க யாரும் சொல்ல வேண்டாம் என்றார். மதி அமைதியாக நின்றபடியே, நான் உங்களுக்கு கட்டளை போடல அத்தை, டாக்டர் சொல்லுற மாதிரி சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கும் என்பதைத்தான் சொல்றேன். அதிக சாதம் சாப்பிடுறத விட கொஞ்சமா சாதம், நிறைய காய்கறி, புரோட்டீன் இருந்தா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் என்று விளக்கமாக கூறினாள். ஆனால் ராஜலட்சுமி அதை கேட்கவே விரும்பவில்லை. என் வீட்டுல என்ன சாப்பிடணும்னு முடிவு பண்ற அதிகாரம் உனக்கு கிடையாது என்று கோபமாக கூறினார். அதற்கும் மதி கோபப்படாமல், அதிகாரம் வேண்டி நான் பேசல, அக்கறையால்தான் பேசுறேன் என்றாள். இருவரின் வாக்குவாதமும் அதிகரிக்க ராகவன் திடீரென தட்டையை தள்ள முயன்றார். அதை கவனித்த மதி வேகமாக சென்று தட்டையை பிடித்துக் கொண்டாள். சாப்பிட வேண்டாம்னா சாப்பிடாதீங்க, ஆனா சாப்பாட்ட வீணாக்காதீங்க. அத சுத்தம் பண்றது வீட்ல இருக்க பெண்கள்தான், உணவை மதிக்கணும் என்று உறுதியான குரலில் கூறினாள். அந்த வார்த்தைகள் ராகவனுக்கு எதிர்பாராத அதிர்ச்சியை கொடுத்தன. ராஜலட்சுமி மீண்டும் கோபமாக ஏதாவது பேச முயன்றபோது வாசலில் சுரேஷ் உள்ளே வந்தான். அம்மா, சாப்பாட்டுக்கு வர சொல்லீங்களே, அதான் வந்தேன் என்று கூறி அமைதியாக அமர்ந்தான். மதி அவனுக்கும் அதே உணவை பரிமாறினாள். ஒரு வார்த்தையும் பேசாமல் சுரேஷ் சாப்பிட ஆரம்பித்தான். முதல் 2-3 ஊட்டங்களிலேயே அவன் முகத்தில் திருப்தி தெரிந்தது. ராஜலட்சுமியுடனே, டேய் சுரேஷ், சாப்பாடு எப்படி இருக்கு என்று கேட்டார். சுரேஷ் தயக்கமின்றி, ரொம்ப நல்லா இருக்கு அம்மா, சாம்பாரும் சூப்பர், காய்கறி நல்லா வெந்திருக்குது, ஜிம்முக்கு போறவங்களுக்கு இப்படி டயட் ஃபுட் தான் சரி, இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியா சமைச்சிருக்காங்க என்று பாராட்டினான். அந்த பதில் ராஜலட்சுமிக்கும் ராகவனுக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. இது மலர் சமைச்சது இல்லடா, உன் பொண்டாட்டிதான் சமைச்சிருக்கா என்று ராஜலட்சுமி கூறியவுடன் சுரேஷ் ஒரு நிமிடம் மதியை பார்த்தான். பின்னர், அப்படியா, அப்படின்னா இன்னும் பாராட்டணும், ரொம்ப நல்லா சமைச்சிருக்காங்க என்றான். அந்த ஒரு வார்த்தை மதியின் மனதில் இருந்த சுமையை கொஞ்சம் குறைத்தது. மலரும் மனதிற்குள் மகிழ்ச்சியடைந்தாள்.
அந்த நேரத்தில் வீட்டின் வாசலில் இன்ஸ்பெக்டர் வந்தார். ஜீப் சூடாகிவிட்டதால் தண்ணீர் கேட்கவே வந்ததாக கூறினார். சுரேஷ் மரியாதையுடன் அவரை உள்ளே அழைத்தான். மதி, மலர் இருவரும் சேர்ந்து அவருக்கு சாப்பாடு பரிமாறினர். ராஜலட்சுமி மட்டும் மனதிற்குள், இப்போ இவரும் சாப்பாட்ட குறை சொல்லப் போறாரு என்று நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் இன்ஸ்பெக்டர் சாப்பிட்ட சில நிமிஷங்கள்லேயே, சுரேஷ், உன் வீட்ல ரொம்ப ஆரோக்கியமான சாப்பாடு கிடைக்குது. சுகர், பிபி இருக்கிறவங்களுக்கு இப்படித்தான் சமைக்கணும். இதைவிட நல்ல மதிய உணவு வேணும்னு சொல்ல முடியாது என்று மனதார பாராட்டினார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ராஜலட்சுமி பேச முடியாமல் அமைதியாகிவிட்டார். இன்ஸ்பெக்டர் கிளம்பிய பிறகும் வீட்டில் சில நிமிடங்கள் அமைதியே நிலவியது. யாரும் எதுவும் பேசவில்லை. ராகவன் மட்டும் நேரம் கடந்து பசி அதிகரித்ததால் தனது அறைக்குள் சென்று அமர்ந்திருந்தார். கைகள் நடுங்க ஆரம்பித்ததும் ராஜலட்சுமி கவலைப்பட்டார். சாப்பிடாம இருந்ததாலதான் இப்படி ஆகுது என்று கூறிய அவர் மலரை அழைத்து சாப்பாட்டை கொண்டு வரச் சொன்னார். மலரும் மதியும் உடனே உணவை எடுத்துச் சென்றனர். இப்போது எந்த குறையும் சொல்லாமல் ராகவன் மெதுவாக சாப்பிட ஆரம்பித்தார். சாப்பிடச் சாப்பிட அவரது முகத்தில் இருந்த கோபம் குறைந்து திருப்தி தெரிந்தது. அதை பார்த்த ராஜலட்சுமிக்கும் மனதிற்குள் உணவு உண்மையிலேயே நன்றாக இருந்தது என்ற எண்ணம் வந்தது. ஆனால் அதை வெளியில் ஒப்புக்கொள்ள அவரது பிடிவாதம் இடமளிக்கவில்லை. அறையை விட்டு வெளியே வந்த மலர், மதி, ஆரம்பத்துல இவ்வளவு சண்டை போட்டாங்க, இப்போ அமைதியா சாப்பிடுறாங்க, நீ சொன்னது சரிதான் போல என்று சிரித்தாள். மதி அமைதியாக, அக்கா, நம்மால முடிஞ்ச நல்லத நாம செய்யணும். உடனே எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு நாள் உண்மை புரியும். கோபத்துக்கு கோபம் காட்டினா பிரச்சனைதான் பெருசாகும். பொறுமையாயிருந்தா ஒரு நாள் மனசு மாறும் என்று கூறினாள். மலர் அந்த வார்த்தைகளை கேட்டதும் மதியை பெருமையுடன் பார்த்தாள். அந்த வீட்டில் முதல் முறையாக யாரோ ஒருவர் உண்மையான அக்கறையுடன் குடும்பத்தின் ஆரோக்கியத்தை நினைத்து செயல்பட்டிருப்பதை அவளுக்கு தெளிவாக உணர்ந்தது. அந்த நாளிலிருந்து வீட்டில் மெதுவாக ஒரு மாற்றம் ஆரம்பிக்கப் போகிறது என்ற நம்பிக்கை அனைவரின் மனதிலும் விதையாக முளைக்கத் தொடங்கியது. மறுநாள் காலையிலேயே வீட்டில் ஒரு வித்தியாசமான அமைதி நிலவியது. வழக்கம்போல் ராஜலட்சுமி அதிகாலையிலேயே எழுந்து சமையலறைக்குள் வந்தார். ஆனால் நேற்று நடந்த சம்பவம் மட்டும் அவருடைய மனதில் இருந்து போகவில்லை. இன்ஸ்பெக்டர் கூட மதி சமைத்த சாப்பாட்ட பாராட்டியது. சுரேஷும் மனதார சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னது. அதற்கு பிறகு ராகவனே பசி தாங்காமல் அதே சாப்பாட்டை அமைதியாக சாப்பிட்டது. எல்லாம் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்தது. இருந்தாலும் தனது பிடிவாதத்தை விட்டுவிட மனம் தயாராக இல்லை. ஒரு நாள் நல்லா சமைச்சா பெரிய சமையல்காரியா ஆயிடமாட்டா என்று தனக்குத்தானே முணுமுணுத்துக் கொண்டே பாத்திரங்களை எடுத்துக்கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் மதி குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுவிட்டு சமையலறைக்குள் வந்தாள். காலை வணக்கம் அத்தை என்று மரியாதையாக கூறினாள். ராஜலட்சுமி பதில் சொல்லாமல் வேறு பக்கம் திரும்பினாலும் மதி எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் அமைதியாக வேலை செய்ய ஆரம்பித்தாள். மலரும் வந்து மதிக்கு உதவி செய்ய முயன்றாள். அக்கா, நீங்க வேற வேலை பாருங்க, இத நானே பார்த்துக்கிறேன் என்று மதி சொல்ல மலருக்கு அவள் மீது இன்னும் அதிக பாசம் ஏற்பட்டது. அதே நேரத்தில் ராகவன் தனது அறையிலிருந்து வெளியே வந்தார். நேற்று மதியம் சாப்பிடாமல் இருந்ததால் சர்க்கரை அளவு குறைந்து கைகள் நடுங்கியதை நினைத்ததும் கொஞ்சம் வெட்கமாக இருந்தது. ஆனால் அதை யாரிடமும் வெளிக்காட்டவில்லை. காப்பி ரெடியா என்று மட்டும் கேட்டார். மதி உடனே, மாமா, உங்களுக்கு டாக்டர் சொன்ன மாதிரி சுகர் இல்லாத காப்பி ரெடி பண்ணிருக்கேன். சர்க்கரைக்கு பதிலா ஸ்டீவியா போட்டிருக்கேன். ஒரு தடவை குடிச்சு பாருங்க என்றாள். அதை கேட்டதும் ராஜலட்சுமி உடனே, எதுக்கு அவளை சொல்றதெல்லாம் கேட்கணும்? நாங்க எத்தனை வருஷமா எப்படி குடிக்கிறோம் அப்படியே குடிப்போம் என்று கோபமாகச் சொன்னார். ஆனால் ராகவன் நேற்று நடந்ததை நினைத்து, கொடு, ஒரு தடவை குடிச்சு பாக்குறேன் என்றார். மதி காப்பியை கொண்டு வந்து கொடுத்தாள். ஒரு வாய் குடித்த ராகவன் அமைதியாக முழு டம்ளரையும் குடித்து முடித்தார். ருசி குறையலையே என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டாலும் வாயால் ஒன்றும் சொல்லவில்லை. அந்த அமைதியே மதிக்கு பெரிய வெற்றியாக இருந்தது. சிறிது நேரத்தில் சுரேஷ் வேலைக்கு கிளம்ப தயாரானான்.
மதி அவனுக்காக டிபன் பெட்டியில் சப்பாத்தி, காய்கறி, சுண்டல், தயிர் என்று ஆரோக்கியமான உணவை அடுக்கிக் கொடுத்தாள். அத பார்த்த ராஜலட்சுமி மீண்டும், அவன் போலீஸ் வேலை பார்க்கறான், அவனுக்கு வயிறு நிறைய சாப்பாடு வேணும், இந்த மாதிரி பறவைக்கு போடுற மாதிரி கொடுத்தா எப்படி வேலை பார்ப்பான் என்று கிண்டலா சொன்னார். ஆனால் சுரேஷ் டிபன் பெட்டியை திறந்து பார்த்துட்டு, அம்மா, வெளியில சாப்பிடுறத விட இது நல்லது, உடம்பும் நல்லா இருக்கும், நான் இதையே எடுத்துட்டு போறேன் என்று கூறினான். அந்த வார்த்தைகள் ராஜலட்சுமியை மீண்டும் அமைதியாக்கின. நேற்று வரை மதியை ஆதரிக்காத சுரேஷ் இன்று அவள் செய்ததை ஏற்றுக்கொள்வது அவருக்கு எதிர்பாராத மாற்றமாக இருந்தது. சுரேஷ் வேலைக்கு கிளம்பிய பிறகு வீட்டில் இருந்தவர்கள் தங்களது வேலைகளை பார்த்து கொண்டிருந்தனர். மதி வீட்டை முழுவதும் சுத்தம் செய்து முடித்துவிட்டு ராகவனின் மருந்துகளை நேரம் பார்த்து எடுத்துக்கொண்டு வந்தாள். மாமா, சாப்பாட்டுக்கு முன்னாடி இந்த மாத்திரை போடணும்னு டாக்டர் எழுதியிருக்காரு என்று நினைவூட்டினாள். ராகவன் ஒரு நிமிடம் அவளை பார்த்தார். நேற்று வரை எதிர்த்து பேசிக் கொண்டிருந்த அதே பெண் இன்று எந்த கோபமும் இல்லாமல் அவருடைய உடல் நலத்தையே நினைத்து கவனித்துக் கொண்டிருப்பதை பார்த்ததும் மனதுக்குள் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டது. சரி என்று மட்டும் சொல்லி மாத்திரையை எடுத்துக்கொண்டார். அதை பார்த்த மலர் மனதுக்குள் மகிழ்ந்தாள். மதியோட பொறுமை ஒரு நாள் எல்லாரையும் மாத்தும் என்ற நம்பிக்கை அவளுக்கு மேலும் உறுதியானது. அந்த நேரத்தில் வீட்டிற்கு அக்கம் பக்கத்தினர் சிலர் வந்தனர். நேத்து இன்ஸ்பெக்டர் உங்க வீட்ல சாப்பிட்டாராமே, ரொம்ப பாராட்டி பேசிட்டாராம் என்று கேட்டதும் ராஜலட்சுமியின் முகத்தில் சிரிப்பும் சங்கடமும் கலந்த ஒரு உணர்வு தெரிந்தது. என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் நின்றார். ஆனால் மதியுடனே, அவர் அப்படித்தான் அன்பா பேசினார், அதுல பெரிய விஷயம் எதுவும் இல்ல என்று எளிமையாகச் சொல்லிவிட்டாள். தன்னை புகழ்ந்து பேசிக்கொள்ளாமல் மற்றவர்களை மதிக்கும் அவளது குணம் அங்கே இருந்தவர்களையெல்லாம் கவர்ந்தது. ராஜலட்சுமியும் அதை கவனித்தார். மனதிலிருந்த கோபம் மெதுவாக குறையத் தொடங்கியது. ஆனால் இன்னும் அதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள அவர் தயாராக இல்லை. வீட்டில் ஒவ்வொருவரின் மனதிலும் தெரியாத ஒரு மாற்றம் மெதுவாக ஆரம்பித்திருந்தது. அந்த மாற்றம் அடுத்த நாட்களில் இந்த குடும்பத்தின் உறவுகளை